அந்த 19 வருட சனி திசையானது ராஜாதி ராஜயோக திசை அப்படிங்கிறதுல எள்ளளவும் கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது. யோகாதிபதி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோகங்கள். முதல்ல தொழில் எடுப்போம். இணைவு ரீதியாக இருக்கும் பொழுது பெரிய பலன்களை சனி பகவான் செய்வார். இதுல புனர்பூசத்தை விட ஆயில்யம் ரொம்ப விசேஷம். சடனா பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு சம்பாதிச்சுட்டு இருந்தவர் ஒரு பெரிய பதவியில அமருவது, நினைத்து பார்க்க முடியாத பதவிகள். வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9 கிரகங்கள், நவகிரகங்களுடைய தசாபுக்தி பலன்கள். அதாவது இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸில் ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் 12 லக்னங்களுக்கான பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் எந்தெந்த மாதிரி பலன்கள், யார் யாருக்கு யோகம், யார் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும், கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் எது, அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசைகள் எது, அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசுகிற வரிசையில் முதலாவதாக இன்று சனி கிரகம், சனி பகவானுடைய மகாதிசை, 19 வருட ராஜாதி ராஜயோக சனி திசை. இந்த 19 வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும், மேஷம் முதல் மீன லக்னம் வரை நீங்கள் எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யக்ஷமாக பொருந்தும். முழுசா பாருங்க. இந்த வீடியோவில் என்னென்ன ராஜயோக பலன்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச போகிறோம். முழுசா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவுடைய கடைசியில் சில பிரச்சனைகள் வருகின்ற லக்னங்களுக்கு பரிகாரங்கள் என்ன, சில கஷ்டங்கள் வரும்னா அதற்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பேச போகிறோம். எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை நல்லதை செய்வார், எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை கெட்டதை செய்வார் அப்படிங்கிறத உண்மையை உடைக்கும் வழியாக நாம் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். 19 வருட சனி திசை மேஷம் முதல் மீன லக்னம் வரை யார் யாருக்கு நல்லது செய்வார்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சனி பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 நிமிடம் சனி பகவானை பற்றி பேசுவோம். சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன். சனி இருளை குறிக்கக்கூடிய கிரகம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பில் வேலை செய்வார். தசாநாதனாக வரும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களையும், 7.5 சனி அஷ்டம சனியாக வரும் பொழுது வேறு விதமான பலன்களையும் மாற்றி செய்ய கடமைப்பட்டவர். சனி பகவான் தர்மத்தின் தலைவன். சனி பகவான் தொழில் காரகன். சனி பகவான் கர்மத்தின் காரகத்துவம் பெற்றவர். சனி பகவான் லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய கிரகம். சனி பகவான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அத்துணை விதமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் பெற்ற ஒரே கிரகம். சனி பகவான் அரசியல் பதவிகளை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய நாடாளும் ராஜாதி ராஜ பதவிகளை கொடுக்கக்கூடிய பகவான். சனி பகவான் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மருத்துவராக, டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் விளையாட்டுத் துறையில் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றால் விரைவாக சாதிப்பதற்கான பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். கோடிகளை கொட்டி கொடுக்கும் சனி. யாருக்கு கோடான கோடிகளை கொட்டி கொடுப்பார் சனி பகவான்? மேஷம் முதல் மீனம் வரை. மேஷ லக்னம். மேஷ லக்னம் என்பது செவ்வாய் சம்பந்தப்பட்ட லக்னம். பொதுவாக சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் வருவதனால்
உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3, 6, 11 இந்த இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் திசையை நடத்தும் பொழுது மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார். இப்போ மேஷராசி மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, கேது, சுக்கிரன், சூரியன். பொதுவாக மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி திசையானது வருவது என்பது கடினம். ஏன்னா சூரிய திசை முடிஞ்சு அப்புறம் சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை முடிஞ்சு சனி திசை மேஷ லக்னக்காரங்களுக்கு பொதுவாக வருவதில்லை. சனி திசை வரும் பொழுது ரொம்ப முதியவர்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு 75 வயசு தாண்டி இருப்பாங்க. அதனால மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சனி திசையானது பெரும்பாலும் வருவதில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தபடியாக ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். ரிஷப லக்னத்திற்கு சனி திசை மறுபடி வருவது என்பது ரொம்ப கடினம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரம்னா சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயுடைய மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தாலும் கூட அவர்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சனி திசை வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம். எப்படின்னா மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6, 7 வருஷம் செவ்வாய் திசை முடிஞ்சு அதுக்கு பிறகு ராகு திசை ஒரு 18 வருஷம் 24 வயசு கழிச்சு குரு திசை ஒரு 16 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும். அப்போ ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு சனி திசை அப்ளிகபிள். இப்போ ரிஷப லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை 19 வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்கு உங்கள் லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலோ, உங்கள் லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ, உங்கள் லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலோ சனி அமர்ந்து திசையை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அதில் நட்சத்திர பாதமும் ரொம்ப முக்கியம். அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. 3, 6, 11 இந்த இடங்களில் சனி திசையை நடத்தும் போது அந்த 19 வருட சனி திசையானது ராஜாதி ராஜயோக திசை அப்படிங்கிறதுல எள்ளளவும் கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் சரியான பலன்கள் இல்லை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி அதை சரி செய்து கொள்ள முடியும். ரிஷப லக்னத்துக்காரங்க ஒரு உதாரணத்துக்கு 19 வருட சனி திசையில் எந்த மாதிரியான பலன்களை தருவார் சனி பகவான்? எடுத்துக்காட்டிற்கு முதல் தரமாக உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கடகத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆயில்ய நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தா பலனை கம்மியாக தான் செய்வார். அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூச நட்சத்திர சாரம் சுய பாதம் வாங்கியிருந்தாலும் பலன்களை ரொம்ப இழந்துருவார், பலத்தை இழப்பார். அந்த சனி பகவான் அதுவே அவர் ஒரு ராகுவுடைய பாதம் திருவாதிரை பாதம் வாங்கியிருந்தார்னா மிகப்பெரிய அளவில் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வாங்கியிருந்தாலோ ஆயில்ய நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தாலோ நல்ல பலனை செய்வார். பூச நட்சத்திரம் தன்னுடைய சுய பாதத்தில் இருக்கும் பொழுது சற்று குறைவான பலனை செய்வார். அதாவது இந்த வீடியோவில் எப்படின்னா 19 வருட சனி திசை ராஜாதி ராஜயோகம் யார் யாருக்கு அப்படிங்கிறது எப்படி கணக்கிடணும்னா, சனியுடன் எந்த கிரகங்கள் இருந்தால், சனி எந்த இடத்தில் இருந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும், சனியுடன் எந்த சுப கிரக பார்வைகள் இருந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும், சனியுடன் எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும். இப்ப கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம். லக்னத்தோட 3, 6, 11ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது, அதுவும் ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோகங்கள். முதல்ல தொழில் எடுப்போம். இப்ப சனி பகவானுடைய தொழில்களில் நீங்க ஏதாவது ஒரு தொழில் இருக்கீங்க. ஏன்னா பல பேர் எங்கிட்ட கன்சல்டேஷன் வர அன்பர்கள் கூட வியாபாரம் செய்ய வேண்டியவங்க வேலை செய்கிறாங்க, வேலை செய்ய வேண்டியவர்கள் வியாபாரம் செய்கிறாங்க. இப்போ பல பேருக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணி சொல்கிறோம் கன்சல்டேஷனுக்கு பிறகு, நீங்கள் ஒர்க் பண்ணுறத விட உங்களுக்கு பிஸ்னஸ் சூட்டபிளாக இருக்கும், உங்களுக்கு பிஸ்னஸோட ஒர்க் பண்ணுறது சூட்டபிளாக இருக்கணும் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அது மாதிரி சனி பகவான் தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரிஷப லக்ன அன்பர்களுக்கு
குறிப்பாக அரசியல், விளையாட்டுத்துறை, மருத்துவம், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு, அது சார்ந்த துறைகள், விவசாயம், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, ஹோல்சேல் டீலர்ஷிப், இந்த மாதிரியான துறைகளில் ஹோட்டல் பிஸ்னஸ், இந்த துறைகளில் ஈடுபடும் பொழுது பெரிய வளர்ச்சியை பெறுகிறார்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகராசியில் புனர்பூசமோ ஆயில்ய நட்சத்திர பாதமோ இருந்து அந்த ஆயில்ய நட்சத்திர பாதம் கொடுத்த புதனோ புனர்பூச பாதம் கொடுத்த குருவோ சனியுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது, பார்வை ரீதியாக இணைவு ரீதியாக இருக்கும் பொழுது பெரிய பலன்களை சனி பகவான் செய்வார். இதில் புனர்பூசத்தை விட ஆயில்யம் ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ரிஷபலக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய யோகங்களை செய்வார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதான் சொல்ற மாதிரி கடகராசி, கன்னி ராசி, மகரம், கும்பம், மீனம், கடகம், கன்னி, இந்த இடத்துல சனி இருந்தாலோ ரிஷப லக்னத்துக்கு, அதாவது ரிஷப லக்னத்துக்கு கடகம், கன்னி, மீனம், இந்த 3 இடத்துல சனி இருக்கும்போது யோக பலனை செய்கிறார். இது பார்க்கணும். இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள், தொழில் எடுத்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுடைய சனி 3, 6, 11 இருந்தால் நீங்கள் தொழில் செய்வது தான் நல்லது. எந்தெந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் சொன்னோம். அது ஒன்று பக்கம். சரி, வேலை எனக்கு செய்கிறேன், வேலை தான் எனக்கு கிடச்சிருக்கு, நான் ஒரு 15 வருஷமாக வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். சரி, நான் வேலை செய்கிறேன், வேலை தான் எனக்கு கிடச்சிருக்கு, 15 வருஷமாக நான் வேலை தான் செய்கிறேன் அப்படின்னா எந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்யலாம்? நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனேஜரான பொறுப்பில் இருக்கலாம். இல்லது நீங்கள் ஒரு பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கலாம். இல்லை டெலி கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம். அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களை நீங்கள் தொழிலாக வைச்சிருக்கலாம், வேலை செய்யலாம். இந்த மாதிரி வேலைகளில் இருக்கும்போது பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான ராஜயோகத்தை கொடுப்பார்னா, ரிஷப லக்னமாக இருந்து உங்களுடைய சனி பகவான் 19 வருஷ திசையை நடத்தும் போது மிகப்பெரிய யோகங்கள் 40 வயசுக்கு மேலே, அதாவது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சம்பாதிச்சுட்டு இருந்தவர் ஒரு பெரிய பதவியில் அமருவது, திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு லேட் மேரேஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 19 வருட சனி திசையானது திருமணத்திற்கு பிறகு 40 வயசுக்கு பிறகு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் பல மடங்கு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள், அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் கிள்ளி கொடுப்பதில்லை, அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வீடு, மனை, மிகப்பெரிய தொழில் தருவார், மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை, திருப்தியுள்ள வாழ்க்கையை தருவார். நல்ல அந்யுன்யம், கணவன் மனைவிக்குள்ள 40 வயசுக்கு மேல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பார். பெரிய சொத்துக்கள், அசையா சொத்துக்களை சேர்க்கும்படியான யோகங்களை கொடுப்பார். அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய, பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கக்கூடிய யோகங்களை 45 வயதுக்கு மேல ரிஷபலக்னக்காரங்களுக்கு 19 வருட சனி திசையில கொடுப்பார். அதே மாதிரி நினைத்து பார்க்க முடியாத பதவிகளில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சனி பகவான். இப்போ நம்ம பேசக்கூடிய அத்தனையும் பொது பலன்கள். நீங்கள் பர்சனலைஸ்டாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். பர்சனலைஸ்டு கன்சல்டேஷன் பண்ணணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னோம். வெளிநாட்டில் சமீபத்தில் ஒரு ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஜாதகத்தை காமிக்கிறார். அவர் வேலை செய்ய வேண்டியவர் அல்ல, தொழில் செய்ய வேண்டியவர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், பர்சனல் அட்வைஸ் பண்ணுறோம். அதை கேட்டு அவர் பிஸ்னஸை ஆரம்பித்தவர் இன்னைக்கு பிஸ்னஸ் ஓஹோன்னு தொடங்கி அற்புதமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறார், பிரச்சனையிலேருந்து வெளில வந்து. ஸோ இப்போ வேலை செய்ய வேண்டியவர் தொழில் செய்கிறார், தொழில் செய்ய வேண்டியவர் வேலை செய்கிறார். வேலை செய்ய வேண்டியவர் என்ன தொழில் பண்ணுறார்? நாம் சொல்லி கொடுத்தா மாதிரி ஒரு ஹோட்டல், ஒரு பெரிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் சொந்தமாகவே பண்ணலாம். ஆனால் அங்கே போய் வேலை செய்கிறார், ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கார். இப்படி மாற்றி இருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக சொல்லணும்னா நீங்கள் பர்சனலைஸ்டு கன்சல்டேஷன் ஆன்லைனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தான் பேசணும். நிறைய பேர்கிட்ட என்னை தொடர்பு கொள்றீங்க, என்னால் எல்லார்கிட்டையும் பேச முடியல அப்படிங்கிறத மனமார்ந்து வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேரமின்மை காரணமாக தான் பேச முடியல. ஆனால் நீங்கள் என் ஸ்டாஃப் தான் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, இந்த அப்பாயின்மெண்ட் அவங்க தான் போடுறாங்க. அதனால்
அவங்கள்ட்ட வந்து ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ப்ரொசீஜர் படி தான். இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அதிகப்படியான மக்கள் வந்து இந்த சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து பேச முடியும். அப்படிங்கிறத நீங்கள் வந்து தயவுசெய்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது வந்து எல்லாரையும் பார்க்க முடியாததுக்காக முதல்ல மன்னிச்சுக்கோங்க. உங்களுடைய அன்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து பயணிக்க முடியுது. அப்படின்னா கூட உங்களுக்கு சர்வீஸ் செய்யறதுக்காக காத்து கொண்டிருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால அந்த ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி